வணக்கம் அமிகோஸ்கள். 2025 முடிவடைந்து 2026 வந்துவிட்டது, அல்லது வரப்போகிறது, அல்லது இன்றுதான் பிறந்திருக்கிறது. ஏனெனில் இந்த காணொளி என்று ஒளிபரப்பாகும் என்று எனக்கே தெரியாது. இத்துடன் உங்களது துன்பங்களும் துயரங்களும் கஷ்டங்களும் மறைந்து போய்விடும் என்று கனவில் கூட நினைத்து பார்க்காதீர்கள். உனக்கு இருக்கும் வக்கர புத்திற்கும் நீ சுத்தி இருக்கும் வக்கர புத்திக்காரர்களுக்கும் நடக்கவிருக்கும் சூத்திரங்கள் என்றும் குறைய போவதில்லை. ராசியே இல்லாத உனக்கு எதற்கு ராசி பலன்? வாய்க்கொண்டான் வாயில்லாமல் நோயில்லை, நோய்கொண்டான் எல்லாம் நொட்டி போக. பிற பகவான் சனி பகவானை துரத்தி கொண்டிருக்கும் பொழுது நீ சன் டிவியில் ராசி பலன் பார்த்து என்ன நடக்க போகிறது? இப்ப வேற டிவில பாப்பா ப்ரோ. இதற்காகவே வாங்குவாயா சாதகா? சாமி ஏதாச்சும் பரிகாரம் தெரியாமல் செய்யும் தவறிற்கு தாண்டா பரிகாரம். உனக்கு நடக்கும் அல்லது நடக்க போகும் அனைத்து துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சூத்திரங்களுக்கும் நீ 100% தகுதியானவன். வேற வழியே இல்லையா சாமி? இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. ஹலோ அமிகோஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம ஒரு இருட்டு அறையில இருந்து எடுத்த மாதிரி. ஃபர்ஸ்ட் வீடியோ போறப்ப ஒரு லைட் தான் இருந்துச்சு, இப்ப 2 லைட் வந்துருச்சு நமக்கு. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல நீங்க புதிய விஷயங்களை கத்துக்கோங்க, நிறைய படங்கள் பாருங்க, முக்கியமா ஹாலிவுட் படங்களை, இங்கிலீஷ் படங்களை இங்கிலீஷ் லாங்குவேஜ்லயே பாருங்க. தயவு செய்து தமிழ்ல பாக்காதீங்க. இப்ப கொலை நடுங்க போகுது. அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்லயும் சிலர் வீட்டுல ஒரு சேனல் ஓடும், இன்னும் சிலர் வீட்டுல ஒரு சேனல், இன்னும் சிலர் வீட்டுல டிவி படத்தை மட்டும் கட்டி வச்சுட்டு அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் டிவியே ஓடாது. இந்த மாதிரி நிறைய வீடுகள் இருக்கும். ஆனா எல்லார் வீட்லயுமே ஓடுற ஒரு சேனல் அல்லது ஒரு ஷோனா அது ராசி பலன் ஷோ. காலங்காத்தால ஓடுறதுதான். காலங்காத்தால எந்திரிச்சா 6 இல்ல 7 மணிக்கு இந்த ஷோ ஓடிட்டு இருக்கும். அதுலயும் 2 பேர் பேசுவாங்க. இப்ப 2 பேர்னா இவர் ஒருத்தர் இருக்காருன்னு வைங்க. இதுல நீங்க இவரை இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க. நம்ம இவரை பத்தி பேசுவோம். இவர் ஒரு ரியல் ஓஜினே சொல்லலாம். நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப, நான் இப்பவே சின்ன வயசு தான் இருந்தாலும், நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப இவர் பேசுறதை கேட்டா காலையில கண்ணே முழிப்பேன். அப்புறம் அவர் பேசுறத லைக் சொல்றேன், இன்னைக்கு இந்த கலர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் காமனா ஒரு ஓல் ஒண்ணு ஒவ்வொரு ராசிக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு திருமண யோகம் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்காது. அது நமக்கும் தெரியும், சும்மா ஓலுதான் அப்படின்ட்டு. இந்த மாதிரி சில விஷயங்களை கேட்கிறப்ப நமக்கு ஒரு ஹோப் வரும். அவரோட வீடியோ 2026 எப்படி இருக்குங்கிறத நான் ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்து பகிர்ந்துக்க போறோம் நம்ம எல்லாரும். அவர் சொல்லுவாரு, அவர் சொல்றாருன்னு அப்படின்னா அதுக்கான வேலைகளை ஏதாவது நீங்க போடணும். நீங்க எல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு நடு வீட்டுல நட்ட வீட்டுல குட்ட வச்சு உட்கார்ந்து இருந்தா ஒரு மண்ணும் நடக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம நம்மளுடைய ஓஜி ராசி பலன் சொல்றவங்களுடைய வீடியோ நம்ம ஆரம்பிப்போம். அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்தி நீங்க அந்த நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த ஓஜி திங்ஸ் நீங்க பார்க்கலாம். அவருக்கு பின்னாடி அந்த டாக்டர் ஸ்டேஜ் எம்பளம், அந்த இனிமையான குரல். நான் எக்ஸாஜரேட் பண்ணல, இதுதான் உண்மை. நீங்க ஒரு நாள் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போது நம்ம விரிவாக பார்ப்போங்க. The same nostalgic music continues everywhere. மேஷ ராசிக்காரர்களே, உங்க ராசிக்கு 2வது ராசியில இந்த 2026 வெயிட் பண்ணுங்க. 1.5
சூரியனுடைய நட்சத்திரத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால தைரியமான முடிவுகள்லாம் நீங்க எடுப்பீங்க. எங்க போனாலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. தயக்கம், தடுமாற்றம் இதெல்லாமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி எல்லார் மத்தியிலையும் நீங்க பிரகாசமா வலம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் தாங்க. அவர் இந்த வருஷம் முழுக்க மாறி மாறி இடம் மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிறாருங்க. இப்போ 3வது வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரு. மேச ராசி நேயர்களே, உங்களுடைய ராசியோடைய கேப்டன், அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னாரு, அவர் வந்து சீட்டு மாறி மாறி உட்கார்ந்துட்டு இருக்காரா. சோ வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிறது நல்லது. அப்புறம் வந்து மீதெல்லாம் இது வரைக்கும் நல்லது சொல்லியிருக்காரு. நான் மேற்கொண்டு பார்த்து சொல்றேன். அதனால சின்ன சின்ன தடங்கல்களை கொடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜூன்ல இருந்து அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே 4வது வீட்டுல வந்து இருப்பாரு. அவர் சீட்டு மாறி மாறி உட்கார்றதுனால உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். வீடு வாங்குறது, வீடு மாறுறது, வண்டி வாகனம் வாங்குறது, அந்த மாதிரி யோக பாவங்கள் எல்லாமே கொடுப்பாருங்க. அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்குமே 5வது வீட்டுக்கு வராரு. அது வந்து உங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. நான் உங்களுக்கு ஒரு ஜோசியம் என்ன சொல்றேன்னா, அக்டோபர் மாசம் வர்ற வரைக்கும் தேவையில்லாத சண்டையில ஈடுபடாம, வீட்டுல மனைவி கிட்ட அடிச்சுக்கிறாம, லவ் பண்ற பசங்கள வந்து கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சண்டை போடாம, இந்த மாதிரி இருந்தீங்க ஆனால் மேஷ ராசி நேயர்கள் அக்டோபர் மாசம் வரைக்கும் சர்வை பண்றதுக்கான சான்சஸ் வந்து மிகவும் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஒரு பக்கம் வருமானம் வருது, வசதி வாய்ப்புகள் பெருகுது, ஆனா இன்னொரு பக்கம் கடன் பிரச்சனை ஏறிட்டே போகுது, இஎம்ஐ கட்ட வேண்டியது அதிகமாயிட்டே போகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. Okay friends, then now the negative part comes. அந்த 60% ஏன் உங்களுக்குன்னா, மீதி இருக்கிற 40%ல இப்படி காசு வந்துச்சுன்னா இப்படி வெளியே போயிடும். சோ வந்து நீங்க கடன் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ஜாஸ்தி. நம்ம வந்து ஏஐ முகத்துல இருக்கிறதுனால நீங்க வந்து எந்த ஆப்புக்குள்ளேயும் போயிட்டு எனக்கு இவ்வளவு பொருள் வாங்கி தொலைச்சிடாதீங்க, அப்புறம் உங்களால கட்ட முடியாது. சார், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல என்கிட்ட மனம் இருக்கு, ஆனா பணம் இல்ல. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வருஷம் பிறக்கும் பொழுது குரு பகவான் 2வது வீட்டுல உட்கார்ந்துருக்காருங்க, ராசிக்கு 2ஆம் வீட்டுல. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எங்க போனாலும் இந்த வருஷத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. 8வது வீட்டுல செவ்வாய் மறைஞ்சிருக்கிற நேரத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வண்டி வாகனத்தை நீங்க பார்த்து பயன்படுத்தணும். சாலை ரிஷபராசி நேயர்கள் வந்து இந்த வருஷம் ஒரு பிளாக் பஸ்டர் இயரா மாறப்போகுது. நீங்க வந்து ரிஷபராசி நேயர்கள் ஒருத்தரா இருந்தீங்கன்னே ஆனால் உங்களுக்கு வந்து நம்மளுடைய ஓஜி 82 மதிப்பெண்களை அள்ளி கொடுத்திருக்காரு. நீங்க வந்து வண்டி ஓட்டும் போது மட்டும் கொஞ்சம் சேஃபா ஓட்டணும். மித்தபடி நீங்க என்ன வேணா பண்ணலாம். வீடு வாங்குறதுனா வாங்கலாம், அதுக்கு காசு வேணும், அதெல்லாம் இதுல வராது. வாங்குறதுனா வாங்கலாம், இல்லைன்னா வாங்காத. நீங்க வந்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிம்ம ராசி நேயர்களுக்காக நம்மளோட ஓஜி வந்து சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு, அதை நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்களே, 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க யாரு, நடிக்கிறவங்க யாரு, பாசத்தை காட்டுறவங்க யாரு, பாசாங்க பண்றவங்க யாரு, உங்களுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்குங்க. 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும், எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும். ஆனா அதே நேரத்துல அஷ்டமத்து சனி இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எப்படி பார்த்தாலும் 2026ஆம் ஆண்டு கடந்த வருடத்தை விட உங்களுக்கு யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். இந்த வருடம் முழுக்க நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மறவாமல் பணம் கட்டண்டு நீங்க வாங்கி கொடுங்க. ஆக்சுவலி வந்து சிம்மராசி நேயர்களுக்கு நம்மளுடைய ஓஜி வந்து நிறைய வெர்சடைலா கொடுத்திருக்காங்க. வெர்சடைலா கொடுத்திருக்காரு மீன்ஸ் இப்ப வந்து அவர் சொன்ன ஒரு தத்துவத்தை சொல்றாங்க. நமக்கு வந்து உரியது நம்மளுடைய 10 விரல்கள் தான். அது மாதிரி நம்மளை தவிர நம்ம கூட இருந்துட்டு உதவி செய்யறவன் யாரு, இல்ல நம்ம கூட இருந்துட்டு அன்னை எப்ப சாவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு உட்கார்ந்து இருக்கவன் யாரு, அந்த மாதிரி நபர்களை எல்லாத்தையும் நீங்க இந்த வருஷம் சப்பு சிப்புன்னு புடிச்சு அவன் தலையிலே 2 போட்டு அமுச்சு விட்டுருவீங்கன்னு சொல்ல வராப்புல. இந்த வருஷம் தான் உங்களுக்கு தெரியும், இந்த வருஷம் தான் உங்களுக்கு பிளாட் டெஸ்ட் எல்லாம் அதிகமா இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு வந்து போன வருஷம் கொஞ்சம் சுமாரா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாப்புல. அதனால போன வருஷம் அப்ப நீங்க இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்களே ஆனால், நீங்க சிம்மராசியா இருக்கீங்களே ஆனால், உங்களுக்கு வந்து 2025 ஒரு புரட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியுது. 2026 அப்படி இருக்காது. அதுக்காக அது மெத்த மாதிரி இருக்காது. அது ஒரு மைதா மாவு மாட்டம் இருந்தா இது ஒரு கோதுமை மாவு மாட்டம் இருக்கும். இதுல இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? சிம்பிள்.
பனங்கற்கண்டு சாப்பிடணும். நீங்க வந்து பனங்கற்கண்டை டெய்லி வந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் பாக்கெட்ல ஒண்ணு வச்சுட்டு வாயில போட்டுட்டே இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து சிம்மராசி நேயர்களுக்கு வந்து நல்லதே நடக்கும். சோ வந்து நீங்க வந்து பனங்கற்கண்டை பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துங்க, அவ்வளவுதான். எல்லா ராசியும் வந்து நம்ம பாக்கிட்டா நமக்கு வந்து தள்ளிரும். அதனால வந்து நம்ம வந்து இந்த ராசி அடுத்த ராசியில முடிச்சுக்கலாம். ஆனா அதே நேரத்துல ஜூன் மாதம் முதல் அக்டோபர் 14ஆம் தேதி வரைக்குமே 10வது வீட்டுல வந்து உட்கார இருக்கிறாரு. அதனால வேலை மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கு வேலை கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால உத்தியோகத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டுட்டு மேலதிகாரியோ இல்ல ஹெச்ஆரையோ பழச்சிக்க வேண்டாம். அந்த வகையிலும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே நேரத்துல அக்டோபர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல வந்து உட்காருவாரு. அந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்பி முதலீடு செய்து மாட்டிக்காதீங்க. ஆக்சுவலி வந்து இப்ப துலாம் ராசி நேயர்கள் இப்ப வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஜூன் மாசம் வரைக்கும் கொஞ்சம் வந்து கசக்கல் மொசக்கலாதான் போகும். ஜூன் மாசம் கழிச்சு கொஞ்சம் ஸ்மூத்தா ஆகும் வண்டி. இப்ப வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து துலாம் ராசி, கன்னி ராசி, இந்த ராசி, அந்த ராசி, இந்த ராசிக்கெல்லாம் ஒரு பாயிண்ட் சொல்றாப்ல நம்ம ஓஜி, நீங்க வந்து இல்லாதவங்களுக்கு செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க, அதனால உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுக்கு நல்லது நடக்குங்கிறதுக்காட்டி நீங்க இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அதை வந்து ஒரு வந்து நல்ல பழக்கமா வச்சுக்கோங்க. அதை வந்து இப்போ ஒரு வந்து சொன்ன 5 ராசியில 3 ராசியில அந்த பாயிண்ட் சொல்லிட்டாப்ல, அது வந்து ஒரு எல்லா ராசிக்காரங்களும் பண்ணுங்க. அது என்ன, அது வந்து இந்த ராசிக்காரங்க பண்ணுங்க, இந்த ராசிக்காரங்க பண்ணாதீங்க, எல்லா ராசிக்காரங்களும் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எதுக்கு நீ இந்த ராசியில இருக்கணும் அந்த ராசியில இருக்கணும்? இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீ மனசுனா இருந்தா போதாதா? அந்த இல்லாதவனும் ஒரு ராசிக்காரன் தானே. அந்த ராசிக்காரனுக்கு ஹெல்ப் பண்றதுல உனக்கு என்ன போகுது, அது பண்ணுங்க. அப்புறம் வந்து வண்டி, இந்த வண்டி இலவை வந்து யாரா இருந்தாலும் பார்த்து ஓட்டுங்க. அதுல எனக்கு பர்சனலாவே நிறைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ வந்து பார்த்து ஓட்டுங்க. இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். லைசன்ஸ் வாங்கிட்டு ஓட்டுங்க. மாட்டிட்டு 1000 ரூபாய் ஃபைன் கட்டாதீங்க. நெக்ஸ்ட் வந்து மீதி எல்லா ராசியும் நம்ம பார்த்தோம். அவர் மீதி எல்லா ராசிக்கும் சொன்னது வந்து எப்படின்னா, ஒரு மாசங்கள்ல கவனமா இருங்க அப்படின்னா, மித்த மாசங்கள்லாம் தலையில துண்டை போட்டு தயவு செய்து இருக்காதீங்க. எல்லா மாசங்களிலும் கவனமா இருங்க. எல்லா மாசங்களிலும் ஜிபே அக்கௌண்ட வந்து பாக்கெட்டுக்குள்ள பத்திரமா வச்சுக்கோங்க. தேவையில்லாம எடுத்து தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க. கண்ட கடைக்கு போகாதீங்க. இன்ஃபுளுசர் சொன்னாங்கன்ட்டு கண்ட கடைக்கு போய் கண்டதை தின்னுட்டு வயிற்று வழியில இருக்காதீங்க. காசும் வேஸ்ட், வயிற்று வலியும் வந்துடும், அல்சரும் வந்துடும், அப்புறம் எல்லாம் வேஸ்ட். உங்களுக்கு வாழ்க்கையில உருப்புறதுக்கான வழிகளை பார்க்க ஆரம்பிங்க. வாழ்க்கையில உருப்புறதுக்கு இந்த மாசம் அந்த மாசம் வரணும்னு அவசியம் இல்லை. எந்த மாசமா இருந்தாலும் நீங்க வாழ்க்கையில உருப்புறதுக்கு நான் வந்து உருப்பிட போறேன், எனக்கு வந்து ஒரு சங்காத்தமே வேணாண்டா அப்படின்ட்டு நீங்க பிரிஞ்சு வந்தாலே ஒழிய உங்களுக்கு வேற எந்த நல்லதும் நடக்காது. நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்ல காலமே பிறக்காது அப்படின்ட்டு. சோ வந்து நீங்க அதுல இருந்து வெளியே வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க உங்க லைஃப்லங்கிறத யோசிங்க. இந்த சாப்பாடு சாப்பிடுங்க, லைக் பனங்கற்கண்டு அப்படின்ட்டு, அதெல்லாம் நீங்க பண்றீங்களோ இல்லையோ, நல்லது பண்ணுங்க, நல்லதே நடக்கும் உங்களுக்கு. உங்க வேலையை மட்டும் பாருங்க. அப்புறம் என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, உங்க வாயையும் சூட்டையும் மூடிட்டு தேவையில்லாத இடத்துல பேசாம இருந்தாலே முக்காவாசி நேரத்துல உங்களுக்கு பிரச்சனை வராது. உங்க வாயை கொண்டு போய் நீங்களே காவாயில ஒட்டாலே ஒளிய உங்களுக்கு கெட்டது நடக்காது. நீங்க கெட்டது நடக்குது அப்படின்னாலே நீங்க என்ன ஏதோ பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அர்த்தம். வேலை செய்யற இடத்துல மேனேஜரை திட்டி என்ன ஆக போகுது? திட்டாதீங்க. அவன் கொடுக்குற டார்ச்சல் பத்தலைன்னா வேலையை விட்டுட்டு வேற வேலை போங்க. முடியுமா? முடியாது இல்ல, பொறுத்துட்டு தான் போகணும். வேற என்ன பண்றது? நெக்ஸ்ட் வந்து படிக்கிறவங்க படிங்கடா, நல்லா படிங்க, அது மட்டும்தான். சோ இந்த ராசி பலன் மூலியமா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, நிறைய ராசியை விட்டாச்சு, 5 ராசி தான் பார்த்தேன். ஆனா அந்த 5 ராசியுமே அவர் சொன்னதான் அடுத்த 6 ராசியும் சொல்லுவாப்ல. அந்த வீட்டுல இருப்பாரு இவர், இந்த வீட்டுல இவர் இருப்பாரு இவருன்னு சொல்லுவாப்ல. ஆனா எந்த வீட்டுல யாரு இருந்தாலும் உங்க வீட்டுல நீங்க நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க. சோ நீங்க மத்த வீட்டுக்கு போகாம உங்க வீட்டுல மட்டும் இருந்து உங்க வீட்டுல நடக்கிறத பாத்துக்கிட்டு நல்லா நடந்துக்கோங்க. அஸ்ட்ராலஜிக்கு, ஜோசியம், இது எல்லாமே ஒரு சப்ப கட்டுதான். இது எல்லாத்தையும் ஒரு ஹோப்பா எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லும் போதே ஒரு 60% நல்லது சொல்லிட்டு ஒரு 40% தான் அப்படியே நெகட்டிவா சொல்லுவாங்க. அந்த நெகட்டிவ் மைண்ட்ல போட்டு ஃபுல்லா ஏத்திக்காம அந்த 60% சொல்ல நல்லதை என்னென்ன சொல்றாங்கன்னு ஏத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கறத பத்தி யோசிங்க. 2026லயாவது உங்களுக்கு நல்லது நடக்கும்னுட்டு கடவுளை ப்ரே பண்ணிட்டு நிம்மதியா போய் படுத்துங்க. மணி 3 ஆச்சு. குட் நைட்ரா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.